அதில் சமரசம் இல்லை என்று அதற்காக சமர்க்களம் பல 100 கண்டு நம்மை எல்லாம் தலைநிமிரச் செய்த தன்னுடைய ஆயுளை உழைக்கும் மக்களின் உயர்வுக்காக ஒப்படைத்து அரசியல் விடுதலையே சமூக விடுதலை என்ற அடிப்படையில் நம்மை எல்லாம் வழிநடத்துகிற தலைவர் தமிழின வேந்தருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன். வெல்லட்டும் பட்டியல் வெளியேற்றம், உருவாகட்டும் சமத்துவம் என்ற ஒரு தலைப்பில் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறார். எதற்காக இந்த தேர்தல் நேரத்தில் இத்தகைய தலைப்போடு ஒரு பொதுக்கூட்டத்தை தலைவர் தமிழின வேந்தர் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்த வேண்டும், நடத்தி வருகிறார் என்பதை நாம் குறித்து சிந்திக்க வேண்டும். இன்று எல்லோருக்கும் இருக்கிற என்ன ஓட்டம் என்னவென்று பார்த்தால், தேர்தல் 2026 தேர்தல் நெருங்குகிறது. நமக்கு சட்டமன்றத்தில் இடம் கிடைக்குமா, அதற்கு கூட்டணி நமக்கு சரியாக அமையுமா என்ற தேர்தல் குறித்தான ஒரு அச்சத்தில் எல்லோரும் இருக்கிற வேளையில் அது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் எதற்காக இந்த சமூக பணியில் இறங்கினேனோ, எதற்காக இத்தனை வழக்குகளை சந்தித்தேனோ, எதற்காக இத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் சந்தித்தேனோ, அது இந்த மண்ணில் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. அது ஒன்றுதான் என்னுடைய எண்ண ஓட்டம் என்று இந்த தேர்தல் பரபரப்பான சூழலிலும் பல்வேறு பொதுக்கூட்டங்களை தலைவர் சமத்துவத்திற்காக நடத்தி கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு கூட்டம் தான் இந்த பட்டியல் வெளியேற்ற கூட்டம். சமத்துவம் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். இந்த மேடையை நீங்க பார்த்தா தென்னிந்திய பாரம்பரிய கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற இந்த மேடைக்கு வந்து தலைவரை வாழ்த்த வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அல்ல. அவருடைய தலைவர் அண்ணன் மதிப்புக்குரிய திருமாவளவன்ஜி அவர்கள் சமத்துவத்தை நேசிப்பவர். அவர் எல்லா தளத்திலும் எல்லா மேடையிலும் சொல்லுவது, அவர் சமத்துவத்தை நேசிக்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார். இந்த மண்ணில் சாதிய பிரச்சனை இல்லாத ஒரு அமைதி உருவாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு பெரும்பான்மை சமூகம் அரசியலில் நீண்ட நெடுங்காலமாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களை சாதிய ரீதியாக பிரிக்கின்ற ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சியை தாண்டி ஒரு புரிதலோடு இந்த மக்களை ஒருங்கிணைத்தால் இந்த மண்ணில் உழைக்கும் மக்களுக்கான, பெரும்பான்மை மக்களுக்கான அரசியல் அதிகாரம் வரும். இந்த மக்களுக்கிடையே இருக்கின்ற இந்த சாதிய காழ்ப்புணர்வு பிரச்சனைகளை தீரும். இது எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி என்ற எங்களுக்கு கிடைக்கிற அரசியல் பதவியை விட நாங்கள் விரும்புகின்ற ஒரு எண்ணம், நாங்கள் விரும்புகின்ற அரசியல் இது என்று விரும்புகின்ற தலைவர்கள் தலைவர் தமிழின வேந்தர் அவர்களும் அண்ணன் திருமாவளவன்ஜி அவர்களும். அதனால்தான் அவர்கள் இந்த மேடையில் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த மாநாட்டின் நோக்கம் நிறைவேறுகிறது. இந்த சமத்துவம், இந்த மேடையில் இருக்கிற சமத்துவம் இந்த நாடு முழுவதும் வர வேண்டும். இந்த மேடையில் இருக்கிற சமத்துவம் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். ஏதோ பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறாங்க, அதனால இவர்கள் சாதி பெருமை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அது முட்டாள்தனம். தற்கூரிகளுக்கு அது புரியாது. எதற்காக பட்டியல் வெளியேற்றம் கேட்கிறோம்? இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சொல்லாடல் இருந்து கொண்டே இருக்கிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இதை மாற்றாமல் இந்த பிணக்குகளை தீர்க்காமல் இங்கே அரசியல் ஒற்றுமை கூட சாத்தியமில்லை. அந்த அரசியல் ஒற்றுமை ஏற்படுவதற்காக தான் நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கிறோம். பட்டியல் விட்டு வெளியே போனா சாதி பெருமை வந்துடும் சொல்றாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, பட்டியல் வெளியிட்டு அவங்களுக்கு சாதி பெருமை வந்துருமா? சாதி பெருமைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன் சாதி பெருமை எங்களுக்கு இல்லையா? சாதி பெருமை எங்களுக்கு இல்லையா? தமிழகம் முழுவதும் இருக்கிற கோயில்களுக்கு சென்று அங்க இருக்கிற கல்வெட்டுகளை படியுங்கள், அந்த கோயில் வரலாற்றை படியுங்கள். அது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை, பழனி கண்ணாயிரமாணி கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை,
இங்க இருக்கிற பட்டீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை, காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த கோயிலுக்கு நீங்க சென்று படித்தாலும் அந்த வரலாற்றில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு மரியாதை இருக்கிறது. அவர்கள் இல்லாமல் அந்த கோயில் இல்லை. ஆக பெருமைக்காக அழைகிற கூட்டம் அல்ல, பெருமைக்காக நடத்துகிற கூட்டம் இந்த கூட்டம் அல்ல, இந்த மேடை அல்ல. இந்த சமத்துவத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு தலைவன் என்பவன் யார் என்று சொன்னால் தனக்காக போராடுகிறவன் தலைவன் அல்ல, தான் வாழுகிற தன்னுடைய வாழ்க்கைக்காக போராடுகிறவன் தலைவன் அல்ல, அடுத்த தலைமுறைக்காக எவன் ஒருவன் போராடுகிறானோ அவன் தான் தலைவன். இந்த தலைமுறை அழிந்தாலும் அடுத்த தலைமுறை தலைமுறை வேண்டும் என்று எவன் போராடுகிறானோ அவனே உண்மையான தலைவன். அப்படியான தலைவர் தான் அவர். இந்த போராட்ட களத்திற்கு வருகிற போது அவருக்கு முன்னால் இதுபோல மேடைகள் இல்லை, இதுபோல் மேடை இல்லை, இதுபோல் மக்கள் இல்லை, இதுபோல் ஆதரவு இல்லை, இதுபோல் பாதுகாப்பு இல்லை, எதுவும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான், தலைவர் தமிழறிஞர் சமத்துவத்திற்காக இந்த அரசியல் களத்திற்கு வருகிற போது, போராட்ட களத்திற்கு வருகிற போது அவர் முன்னால் நின்றது ஆபத்து மட்டும்தான் நின்றது, ஆபத்து மட்டும்தான் அவர் முன்னால் நின்றது. எப்போது வேண்டுமானாலும் அவர் உயிர் போகும் என்ற ஆபத்து, அடுத்த நொடி கூட அவர் உயிர் போகும் என்ற ஆபத்து, ஒரு நடை ஒரு அடி எடுத்து வைத்தால் அங்கே ஆபத்து இருந்தது. அந்த ஆபத்தை துச்சமன நினைத்து என் உயிர் போகும் என்று எனக்கு தெரியும், ஆபத்து இருக்கிறது என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அழிந்தாலும் இந்த மக்கள் வாழ வேண்டும், என் உயிர் புரிந்தாலும் இந்த மக்கள் உயர வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவர் துச்சமன தன் உயிரை துச்சமன மதித்து அதை நினைத்து பயணித்தார். நல்லா புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த மேடையில சண்முக சுதாகர் ஒரு வழக்கறிஞராக இந்த மேடையில் பேசுகிறேன். என்னால் திருநெல்வேலியில் இருந்து திருப்பூர் புறப்பட்டு வருகிறேன் என்று சொன்னால் வழியில் எண்ணற்ற கோடி தொண்டர்கள், தலைவருடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். திருநெல்வேலியை தாண்டி கோயில்பட்டி போனா எனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். நான் கோயில்பட்டி தாண்டி மதுரை போனா மதுரையில் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். இங்கு வர வர்றேன், எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் தலைவர் பயணித்த போது, அது இந்த காலகட்டம்ல 1970களில் இந்த தலைவர் பயணித்த போது எந்த பாதுகாப்பும் கிடையாது, அவர் துணிச்சல் மட்டும்தான் அவருக்கு பாதுகாப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க அவரை பற்றி பல்வேறு அவதூறுகளை பரப்புவார்கள். அவர் பேச்சில் வீரம் இருக்கும், அதை அவதூறாக சொல்வார்கள். அந்த பேச்சின் வீரம் என்னையும் உன்னையும் எழுச்சி பெற செய்தது. அவர் பேச்சின் வீரம் உன்னையும் என்னையும் தட்டி எழுப்பியது. அவர் பேச்சின் வீரம் தான் உன்னையும் என்னையும் தலைநிமிர செய்தது. அதனால்தான் நாம் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது, எந்த அரசியல் கட்சியும் எங்களுக்கு தேவையில்லை என்று எதற்காக நாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு நாளை சட்டமன்ற உறுப்பினர் பதவி வரும் என்பதற்காகவா, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வரும் என்பதற்காகவா? இன்று எல்லோரும் மேடையை போட்டு என்ன பேசுறாங்க? நமக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், நமக்கு எம்எல்ஏ பதவி வேணும், சட்டமன்றத்தில் பதவி வேணும், பாராளுமன்றத்தில் பதவி வேணும். நாங்கள் அதை பற்றி பேசுகிற தலைவரையோ அதை பற்றி பேசுகிற இயக்கத்தையோ பின்பற்றவில்லை. அது ஒரு நாள் நம்மை தேடி வரும். நாங்கள் மேலே ஏற்கனவே தலைவர் ஒரு தலைப்பு வச்சிருக்கிறார். கட்சியினுடைய கொள்கை அரசியல் விடுதலை தான் சமூக விடுதலை, அரசியல் விடுதலை தான் சமூக விடுதலை என்று சொன்ன ஒரே இயக்கம் தமிழக மக்கள் முன்னேற்றுகிறார். அரசியல் விடுதலை தான் சமூக விடுதலை. எப்படி அரசியல் விடுதலை? நான் இப்ப போராடுறோம், ஐயா அந்த ஊர்ல கோயில்ல நுழைவிட மாட்டேங்கான், உடனே தலைவருக்கு ஒரு தகவல், கட்சி நிர்வாகிக்கு தகவல், நாம் போய் போராடுறோம், அந்த கோயிலுக்குள்ள அனுப்புறோம். ஐயா அங்க பரிவட்டம் மதிச்சு தரமாட்டுக்கான், தலைவர் தலைமையில போறோம், போராடுறோம், அந்த பரிவட்டத்தை மீட்கிறோம். இப்படி ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு நடவடிக்கையாக நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வை தாண்டி வருகிறோம். ஒட்டுமொத்தமாக அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே முறையில் தீர்வு. ஒரு கதவை திறந்தால் அத்தனை துன்பங்களும் நம்மை விட்டு விலகும் என்றால் அந்த கதவு என்பது அரசியல் விடுதலை, அந்த பூட்டு என்பது அரசியல் விடுதலை. அதற்காக தான் தலைவர் அதை குறிக்கோளாக கொண்டு பயணிக்கிறார். ஆனால் அதை நோக்கி பயணிக்கிற வேளையில் நான் பாதையை சரி பண்ண வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி ரொம்ப ஈஸியான அரசியல் அதிகாரத்தை அடைய முடியாது. எப்போ அடைய முடியும்? சமத்துவம் வர வேண்டும். நான் ஒரு தொகுதியில தலைவர் நிற்கிறார், தலைவர் ஒரு தொகுதியில போட்டி போடுகிறார் என்றால் அங்க இருக்கிற பிற சமூகம் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் சமத்துவம் நடந்தால் மட்டுமே, சமத்துவ உணர்வு வந்தால் மட்டுமே அரசியல் வெற்றி சாத்தியம் என்பதால் தலைவர் சமத்துவத்தை மட்டுமே பேசி இந்த இயக்கத்தை இதுவரை நடத்தி வருகிறார்.
கிட்டத்தட்ட 2000 தொடங்கப்பட்ட இந்த அரசியல் இயக்கம் 25 ஆண்டுகள் கடந்து ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற பதவி தலைவருக்கு வராமல் போன பின்பும் இவ்வளவு கட்டுக்கோப்பாக இவ்வளவு மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கடந்த 8ஆம் தேதி ராமநாதபுரத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுங்கட்சி தோற்று போகும், ஒரு எதிர்கட்சி தோற்று போகும், அத்தகைய ஒரு வரவேற்பை தந்து அத்தகைய ஒரு கூட்டத்தை இந்த இயக்கம் நடத்துகிறது. தலைவர் பின்னால் இவ்வளவு கூட்டம் திரண்டு வருகிறது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்று சொன்னால், எந்த இயக்கத்திற்கும் இது போல அவர்களுக்கு பதவி இல்லைன்னா இந்த ஒரு இயக்கம் கூட இந்த மண்ணில் இதுவரைக்கும் இருக்காது. ஒரு இயக்கம் கூட இருக்காது. சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி இல்லைன்னா அந்த கட்சி அழிந்து போகும். ஆனால் தலைவர் 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சமூக இயக்கமாக 25 ஆண்டு காலம், ஒரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கமாக 25 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்துகிறார். அவர் கூப்பிட்டா ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா அவர் இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கிறார். அவருடைய போராட்ட கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் வருவோம், தலைவர் வந்தா கோஷம் போடுறோம். கொஞ்சம் நின்று அவர் முகத்தை பார்த்துட்டு இவர் என்ன இந்த சமூகத்துக்கு செய்தார் என்று சிந்தித்து பாருங்க. பழனி பரிவட்டம் உன் கண்ணுக்கு தெரிந்தால் அவருடைய போராட்டத்தினுடைய வழி உனக்கு புரியும். ஒரு வயதில் குறைந்த ஒரு நபர் வயதில் மூர்த்தவனை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு நிலை இந்த மண்ணில் மாறி இருக்கிறது என்பது நீ ஒரு முகத்தை பார்த்தா தெரியும். அவதான் இந்த மண்ணில் அதை மாற்றினார். அது சமத்துவம். அது எந்த சாதிக்கும் எதிரானவர் அல்ல. அவர் சமத்துவத்திற்கு ஆதரவானவர், சமத்துவம் வேண்டும் என்று போராடுகிறவர். இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பதும் சமத்துவத்தை உருவாக்கும் என்பதற்காக. ஏன்னா இப்ப சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, இங்கே எல்லா சாதியும் ஒரு பட்டியல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எஸ்சி என்பது ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல். அதுக்கு தாழ்த்தப்பட்டவன் என்ற பெயரே கிடையாது. அது உண்மையிலே தமிழாக்கம் செய்து ஒருவன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்று ஆங்கிலத்தில் அவனை எஸ்சி என்று அழைக்கணும், இல்லை ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைக்கணும். தமிழில் அவன் அழைப்பதாக இருந்தால் எப்படி அழைக்கணும்? அட்டவணை பட்டியலை சார்ந்த சாதியினர், அட்டவணை பட்டியலை சார்ந்த சாதியினர் என்று அழைக்கணும். ஆனால் இங்கே எப்படி அழைக்கப்படுகிறோம்? தாழ்த்தப்பட்டவன் என்று அழைக்கப்படுகிறோம். எப்படி தாழ்த்தப்பட்டவன் அழைக்கப்படுகிறோம்? அப்ப அதுல ஒரு வன்மம் இருக்கிறதா இல்லையா? அதுல ஒரு வன்மம் இருக்கிறதா இல்லையா?